ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திரோட சச்சரித்தில் இது 8வது எபிசோட். சென்ற எபிசோட்ல அவர் காஞ்சிபுரத்துக்கு வியாசராஜர் கிளம்புறதை பற்றி சொல்லியிருந்தோம். குருவின் ஆணைப்படி, ஸ்ரீபாதராஜருடைய ஆணைப்படி வியாச தீர்த்தர் காஞ்சிபுரம் புறப்பட்டு போகிறார். காஞ்சியில் அப்ப இருந்த ராஜா நல்ல கலைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர், படித்தவர், நன்றாக வேதாங்கங்கள் எல்லாம் ஆர்வம் கொள்ளக்கூடியவர். அந்த மாதிரி இந்த வேத பண்டிதர்கள், ஞானிவான்கள், புத்திமான்கள் இவங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல மரியாதை கொடுத்து அவங்களெல்லாம் அவங்களுக்கு போஷாக் பண்ணி கொடுத்துட்டார். அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நல்ல என்கரேஜ் பண்ணி கலைகளை வளர செய்தார். நல்லா வித்தியை நல்லா வளரணுங்கிறதுக்கு அவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தார். வியாசராஜர் இங்க காஞ்சிபுரம் வரான்னு தகவல் தெரிஞ்சவொன்னா அவரை பற்றிய பெருமை ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாலே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். வியாசரோடைய பெருமை, அவருடைய மகிமைகள் எல்லாம் தெரிஞ்சனால அவர் முறைப்படி ராஜ மரியாதையோடு அவரை காஞ்சிபுரத்துக்கு வரவழைத்து அவர் தங்குவதற்கு வசதிகள்லாம் செய்து கொடுத்து அவருக்கு எல்லா சௌகரியம் நான் பண்ணித்தரேன், நீங்க சௌரியமா இங்க இருங்கன்னு சொல்லி சொல்றாரு அவர். வியாசராஜனும் வந்த உடனே முதல்ல கஷேத்திரமூர்த்திகளான ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி தேவி, வரதராஜ பெருமாள் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். நாங்கள் இங்க உங்களோட வாத பிரதிவாதம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். நீங்க உங்களுடைய மதத்தினுடைய பெருமைகள்லாம் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நாங்கள் எங்க சைட்ல இருந்து எங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறோம். நீங்க எல்லாம் எங்களோட வாதத்துக்கெல்லாம் நாங்கள் தயாரா இருக்கோம்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். இதுக்காகத்தான் எல்லாரும் காத்திருந்தாங்க. அதனால எல்லாரும் நான் நீ வர்றாங்க. வியாசராஜருக்கு அப்ப பாத்தீங்கன்னா வயசு 20 வயசு தான் இருக்கும், சின்ன வயசு. அதனால சின்ன வயசை பார்த்தவங்க நினைச்சாங்க இவருக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்க போகுது, இவரெல்லாம் என்ன பண்ணிருக்க போறாரு, ஈஸியா அவர் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா எல்லாரும் வந்தாங்க. வந்தவங்களுடைய தகுதியை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வியாசராஜ சில சமயம் அவரோட சிஷ்யர்களை விட்டு அவரோட வாதம் பண்ண சொல்வார். அவங்களே இவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் இவங்களாம் இந்த மாதிரி ஒரு எல்லா இடத்தையும் ஜெயிச்சிருவாங்க. கொஞ்சம் நிறைய படிச்ச வித்வாம்சர்கள்லாம் கொஞ்சம் அதை விட நிறைய படிச்சவங்க எல்லாம் வாதத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வியாசராஜர் தொடர்ந்து வாதம் பண்ணி எல்லாரையும் அவர் வாதத்தில் ஜெயித்து எல்லோரிடமும் நல்ல பெயரை பெற்றார். வியாசராஜர்கிட்ட இருக்க குவாலிட்டி என்னன்னா, அவங்க தோத்து போனா அவங்கள அவமானப்படுத்துறது கிடையாது. அதுக்கு மேல அவங்கள மரியாதை செய்து அவங்களுக்கு ஷால் போட்டு பரிசுகள், தக்க பரிசுகள் எல்லாம் கொடுத்து மடத்துல அவங்களுக்கு ஆனர் பண்ணி அவளை திருப்பி அனுப்புறது வழக்கம். அதனால அவங்களுக்கு தாங்கள் தோற்று போய்விட்டா கூட ஒரு திருப்தி, நமக்கு நல்லா மரியாதை பண்ணார், நம்ம யுத்தத்துக்கு மரியாதை கொடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தது. இப்படி காஞ்சிபுரத்தில் வந்தவங்க எல்லாரையும் வியாசராஜர் ஜெயிச்சுட்டே வந்தார், வாதத்தில் ஜெயிச்சுட்டே வந்திருக்கார். அதுலயும் சில பேர் பொறாமடிச்சவங்க இருக்கத்தான் செய்தாங்க. இவர் இருக்கிறவரையிலும் நம்ம துவைத சித்தாந்தம் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா சைவ சித்தாந்தம் இங்க ஈடுபடாம போயிடும், வைஷ்ணவ சித்தாந்தம் எடுபடாம போயிடும். அதனால இவர் உயிரோடு இருந்த ஆபத்துன்னு சொல்லி இவர் தீர்த்து கட்டணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு சிலர் இவங்களுக்கு பாய்சன் விஷம் கொடுத்து கொல்லணும்னு தீர்மானம் பண்றாங்க. மடத்துல எப்பவுமே பக்தர்கள், ஏன்னா அவரோட ஹெட் குவார்டர்ஸ் வெளியூருக்கு வந்திருக்காரு. பக்தர்கள் நிறைய பேர் அரிசி, பருப்பு, காய்கறிகள், தானியங்கள், பழங்கள் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்சு எல்லாத்துக்கும் வர ஜனங்களுக்கெல்லாம் அன்னதானம் நடக்கும். சுவாமிக்கும் மூலகோபாலகிருஷ்ணமூர்த்திக்கும் சுவாமிக்கும் நம்ம வியாசராஜருக்கு மட்டும் தனியா சின்ன சமையல்னு ஒண்ணு நடக்கும். அவங்களுக்கு மாத்திரம் தனியா ஸ்பெஷலா நடக்கும். அதுல ரொம்ப லிமிட்டடான ஆகாரங்கள், அதுக்கு நியதி, ஏன்னா சன்னியாச தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சில நியதிகள் இருக்கும். சுவாமிக்கு என்னென்னதான் நைவேத்தியம்னு ஒரு நியதி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமையல் நடக்கும். வர்ற பப்ளிக்கு தனியா வேற பெரிய சமையல், அது இப்போ மாதம் நல்லா நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பால் கொண்டு அந்த பிரச்சாரத்தை கொடுக்குறாங்க. இந்த பால் நாங்க ஸ்பெஷலாக சுவாமிக்கு நைவேத்தியத்துக்காக கொண்டு வந்திருக்கோம். நீங்க சுவாமி நைவேத்திய சின்ன சமையல மாத்திரம் இதை சேர்த்துங்க, பப்ளிக்ல சேர்த்து வேணா, சுவாமிக்காக நாங்க பிராட்டம்னு கொண்டு கொடுத்துருக்கோம், நீங்க இது சுவாமியோட சின்ன சமையல சேர்த்துங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பரிச்சாரருக்கு இது தெரியாது, அவர் இதை நம்பிட்டார், சரி அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையில இந்த பால்ல விஷம் கலந்திருக்கிறது. அவர் அந்த பால் பாயசம் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வியாசராஜர் அதை சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. அது சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல வயிற்றுல என்னமோ பண்ண ஆரம்பிச்சு வியாசராஜருக்கு. அதுக்கு மேல அவரால் சாப்பிட முடியல, பாதியில எந்திரிச்சிட்டார். அவர் தெரிஞ்சு போச்சு, ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு தெரியுது அவருக்கு, ஆனா என்னன்னு புரியல அவருக்கு. உடனே அவர் ரொம்ப கண்டிஷன் மோசமாது, ஏன்னா கொடிய விஷம் அது.
கண்டிஷன் சொன்ன வைத்தியர்கள் வரவழைப்பட்டால் வைத்தியர்கள் பார்த்த உடனே அவர் பார்த்து எல்லாம் நாடி பிடிச்சு பார்த்த உடனே ஒரு உடம்புல விஷம் கலந்திருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். உடனே அது எதிலிருந்து எப்படி விஷம் வந்தனும் எல்லாம் அவங்க அவருக்கும் பரிமாறப்பட்ட உணவுகள் எல்லாம் செக் பண்ணும்போது அந்த பாயசத்துல விஷம் கலந்திருக்கு கண்டுபிடிச்சாங்க. இந்த பாயசத்துல வந்த பால் எப்படி வந்திருக்கும்? பால் இருந்தா வந்திருக்கணும். பால் யார் கொண்டு கொடுத்தாங்க? யாரும் கொண்டு கொடுத்தாங்க, எனக்கு தெரியல, எனக்கு அது தெரியல, நான் விஷம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பரிச்சார சொல்றாரு. அவர் இன்னோசென்ட், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ உடனே அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் மடத்துல ஆரம்பம் சொன்னார். யாருக்கும் ஒன்றும் தண்டனை கொடுக்க வேண்டாம். ஒரே ஒருத்தர் என்னன்னா, விஷம் கலந்த பாயசத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டனே, அவருக்கு விஷம் கலந்த உணவை நான் கொடுத்துட்டனே, நைவேத்தியம் பண்ணிட்டனே, இவர் அதுக்காக வருத்தப்பட, தனக்கு வந்ததை பத்தி கவலைப்படலை. அந்த இரவு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிடுச்சு. வியாசராஜரோட உடல்நிலை ரொம்ப மோசமா போயிடுச்சு. அப்போ வியாசராஜ இறைவனை பிரார்த்தனை பண்றாரு, நான் இங்க என் உயிர் போட பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா எந்த மிஷன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த எந்த காரியம் எந்த ஒரு கைங்கரியத்துக்காக நான் வந்து இந்த அவதாரம் பண்ணிருக்கணும் அது நிறைவேறாமல் நான் போகிறேங்கிற வருத்தம் தான் சொல்லி சாமிகிட்ட பிரார்த்தனை போது சாமி கனவுலே தோன்றி கவலைப்பட வேண்டாம் சொல்லி அவங்க தங்கியிருக்க மடத்துக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வேரை காட்டி அந்த வேரை எடுத்து நீங்க அரைச்சு சாப்பிடுங்க சரியா போடும் சொல்லி சுவாமியே அந்த வேரை காட்டுகிறார். மறுநாள் காலை சுவாமிகள் வியாசராஜர் வந்து அந்த வேரை எடுத்துட்டு வந்து அரைச்சு சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட்டா வாமிட் ஆகுது. வாந்தி வந்த உடனே அந்த விஷயம் எல்லாம் அதுல வாந்தியில வந்துருச்சு, சரியா போயிடுச்சு. ஸோ மீண்டும் வியாசராஜர் ரொம்ப தெம்பாக அவருடைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியாக காஞ்சிபுரத்தில் சில மாதங்கள் தங்கியிருந்துட்டு அவர் மீண்டும் முழுபாகலுக்கு திரும்பி வருகிறார். முழுபாகலுக்கு வந்த பிறகும் கொஞ்ச நாள் சுவாமிகிட்ட அந்த ஸ்ரீபாதர்கிட்ட அவர் பாடம் படிக்க தொடங்குகிறார். அப்போ அப்பூர்ல இருந்து ஒரு தகவல் வருது, பிரம்மண தீர்த்தர் உடல்நிலை ரொம்ப மோசமாகி கொண்டிருக்கிறது, அதனால அவர் சிஷ்யர் வியாசராஜரை அவர் பார்க்க விரும்புகிறார்னு சொல்லி சொன்ன உடனே இவருடனே வியாசராஜர் வந்து அப்பூருக்கு விரைந்து செல்கிறார். அங்கே அவருடைய குருவுக்கு இவர் வரதை பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவர் தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க, காஞ்சிபுரத்துக்கு போனது, அவர் விஷயம் வச்சது, அங்கே ஜெயிச்சது எல்லாம் அவருக்கு தெரியும், தகவல் தெரியும். அவர் ரொம்ப சந்தோஷம், தன்னோட சிஷ்யன் நல்லா ஏற்பாட்டோட சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். அவர் ஆலிங்கனம் செய்து மடத்திலே கூட்டு போய் 2 பேரும் நிறைய விஷயங்கள் பரிமாறிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து பிரம்மண தீர்த்தர் நிறைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மடத்தினுடைய ஆதிபத்தியத்தை நீங்க தான் பார்த்துக்கணும், மடத்தினுடைய நிர்வாகத்தை நீங்க பார்த்துக்கிட்டு துவைத சித்தாந்தத்தை நீங்க நிலைநிறுத்த வேணும், உங்களுடைய அவதார நோக்கமாக தான் நீங்க அதை சிறப்பாக செய்யணும் சார் ஆசீர்வாதம் பண்ணி அவர் இறைவன் திருவடி சேர்ந்து விட்டார். வியாசராஜருக்கு ரொம்ப வருத்தம் இருந்தால் என்ன செய்ய முடியும், கொஞ்சம் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவர் என்ன சொல்றாரு, வட இந்திய யாத்திரை போயிறார். வட இந்திய யாத்திரையில அவர் வந்து காசியில போய் அங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு டெல்லி போயிட்டு அங்கிருந்து மிதிலைக்கு போகிறார். மிதிலையில பட்சரமித்திரர் என்ற ஒரு பட்சரதமித்திரர் ஒரு பெரிய வித்வாம்சர். அவர் இதுவரை யாரும் ஜெயிச்சதே கிடையாது. நார்த் இந்தியாவில் அவரை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவரோட யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இதெல்லாம் அவர் லைஃப்ல தோத்ததே கிடையாது. அவரோட இவர் வாழ்த்துக்கு வர்றாரு. அவர் பெரிய பந்தா பண்ணிட்டா ஊர்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர்றாரு. இவரை பார்த்தோன்னா சின்ன வயசு, இவருக்கு என்ன தெரிய போகுது, நம்ம ஜீசியா ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு நூல் நவீன நியாய சாஸ்திரான்னு சொல்லிட்டு ஒரு நூலை ஆதாரமாக கொண்டு இவர் வாக்கியம் பண்றாரு. அந்த சாஸ்திர நூல் வந்து சவுத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால அதை ஆதாரம் கொண்டு அவர் ஆர்கியூ பண்ணும்போது எல்லாருமே தூத்துருவாங்க. இல்லை அவர் பெரிய வாதத்தில் சிறந்தவரும் கூட. ஆனால் வந்து பெரிய ஆர்வாடத்தோட வந்து வியாசராஜை சந்திச்சு எங்கூட நீங்க வந்து போட்டி வரணும், வாழ்த்துக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டோன்னா வியாசராஜ் சந்தோஷம் சரின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல அவரோட சிஷ்யர்கள்லாம் இவரோட வாழ்த்துக்கு வராங்க. அவங்களெல்லாம் ஈஸியா தூக்கடிச்சிட்டார். கடைசியா அவர் வந்து பட்சர மித்திரர் இவர் கூட வாதத்துக்கு வர்றாரு. 1 மாத காலம் தொடர்ந்து அந்த வாதம் நடந்து முடிவிலே வியாசராஜர் வெற்றி பெற்றார். அவரு அந்த தோல்வியை அவரால் ஒப்புக்கொள்ள முடியல, ரொம்ப மனசுக்கு வருத்தப்பட்டார். அப்புறம் இவர் வந்து வியாசராஜர் அவர் சமாதானப்படுத்தி அத்தனை வந்திருந்த அந்த வித்வாம்சர்கள் படித்தவர்கள் பண்டிதர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு தக்க மாதிரி அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுக்கெல்லாம் வந்து பொன்னாடையெல்லாம் போத்தி தங்க காசுகள் கொடுத்து தங்க கடங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண அனுப்பிச்சுன்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா தோத்தவங்களை அவங்களை கேவலப்படுத்தாம அவங்களுக்கு மரியாதை பண்ண அனுப்பிச்சதுக்கு அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அப்படி வங்கதேசத்துக்கு வந்தாரு. வங்கதேசத்துல இருந்துட்டு மீண்டும் அங்கெல்லாம் யாத்திரை முடிச்சுட்டு மீண்டும் அவர் வந்து முழுபாலு வந்து சேர்ந்து மீண்டும் ஸ்ரீபாதரிடம் பாடம் கற்க ஆரம்பிக்கிறார்.
அந்த சந்தர்ப்பத்தில் சந்திரகிரியிலே சாளுவராஜா நரசிம்ம பூபாலன் சந்திரகிரியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் திருப்பதியில் ஒரு பிரச்சனை நடக்குது. திருப்பதியில் அப்போ அர்ச்சகர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குடும்பத்தை சேர்ந்த அர்ச்சகர்களுக்கு தான் அந்த பூஜை பண்ணுறதுக்கு அதிகாரம் திருப்பதியில். ஸோ அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா, கல்யாணங்கள் வேறு ஏதாவது விசேஷங்கள் வந்ததுன்னா, சுவாமிக்கு கொடுக்கப்பட்ட நகைகள் எடுத்து அவங்க போட்டுக்குவாங்க. அந்த சுவாமிக்கு உபயோகப்படுத்த வாகனங்கள், தங்கரதம் இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணுவாங்க ஊர்வலம் வரத்துக்கு. அது ஜனங்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது ராஜாவுக்கு தகவல் போகுது. கோயில் நகைகள், கோயில் வாகனங்களை எல்லாம் சுவாமி கொண்டாந்த எடுத்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அங்கே ஃபங்க்ஷனில், இது ஏற்படுதில்லைன்னு சொல்லி எல்லாரும் ராஜாவுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. ராஜா உடனே வெரிஃபை பண்ணுறது அவருடைய ஆள், நம்பிக்கையான ஒரு ஆள் அனுப்பிச்சு அதை வாட்ச் பண்ண சொல்கிறார். அவர் சமயத்தில் ஒரு அர்ச்சகருடைய ஃபேமிலியில் கல்யாண உற்சவம், அதுக்கு சுவாமியோட தங்கத்தேரில் பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு ஊர்வலம் வர்றாங்க. அதே மாதிரி சுவாமிக்கு போட்டிருந்த நகைகள்லாம் எடுத்து அவங்க பொண்ணு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்து அவர் உறுதி செய்து ராஜாவுக்கு தகவல் அனுப்புறாரு. இவங்க செய்யறது இந்த மாதிரி செய்யிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ராஜா கோபம் வந்தது. உடனே அவர் என்ன பண்றாரு, எல்லா அர்ச்சகர்களையும் அரெஸ்ட் பண்ணி நம்ம நாட்டு கேபிட்டல் கொண்டு வந்துரு, சந்திரனை கூட்டு வா, நம்ம அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி அவர்களை வரவழைக்கிறார். இந்த தகவல் கேட்ட உடனே அர்ச்சகர்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. எப்படி அங்கே போனால் அவர் நம்ம சிறைச்சேதம்னா இல்லை தூக்கில் போட போறார், அவர் கையால் நம்ம சாகரோட நம்மளே செத்து போடலான்னு சொல்லிட்டு அத்தனை அர்ச்சகர் குடும்பங்களும் ஒரு சேர விஷத்தை கொடுத்து தற்கொலை செய்து கொள்கிறார். எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஒரு ஆள் கூட பாக்கி இல்லை. ஆனால் அதில் ஒரு நல்ல ஒரு இது என்னன்னா, அந்த குடும்பம் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர் மாத்திரம் பிரசவத்திற்காக ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாங்க. ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி மாத்திரம் தன் தாய் வீடான ஸ்ரீரங்கத்துக்கு பிரசவத்துக்காக வந்துட்டாங்க. அந்த ஒரு லேடி தவிர அந்த குடும்பத்தில் யாருமே எல்லாரும் விஷயம் கொடுத்து செத்து போயிட்டாங்க. இது கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயுது. நம்ம ஏதோ நினைக்க போய் ஏதோ வித்தியாசம் விபரீதம் ஆகி போச்சு, இத்தனை பிராமணர்களுடைய சாவுக்கும் நான் காரணமாகிவிட்டேனே, பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு ஏற்பட்டு விட்டது, நான் இது எப்படி நீக்கிறதுன்னு சொல்லாம ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு மனசுல. பூஜை நின்று போச்சு. திருப்பதியில பூஜை நின்று போச்சு. ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. ராஜாக்கு அதனாலேயே ஒரு மாதிரி அவர் உடம்பெல்லாம் மன வியாகுலத்தினா அவர் உடம்பெல்லாம் இதாக போச்சு. ரொம்ப இழைச்சி போயிட்டாரு. வியாதிகள் வர ஆரம்பிச்சது. அவருக்கு பயம் வந்துருச்சு. நேராக ஸ்ரீபாத ராஜர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கிறார். இந்த மாதிரி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் வேணும்னு சொன்ன உடனே ஸ்ரீபாத ராஜர் சில ஹோமங்கள்லாம், பரிகார ஹோமங்கள்லாம் செய்து அந்த தீர்த்தத்தை அவருக்கு அபிஷேகம் பண்ணி சங்கு புரோஷன்லாம் பண்ணி, உங்களுடைய பாவம் நீங்கி விட்டது, உங்களோட ஆரோக்கியமா இருப்பீங்க, கவலைப்படணும், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இதை கேட்ட அங்க இருக்க சில இவங்கள பண்டிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள உடனே சிரிக்கிறாங்க. இவர் பண்ண பாவத்துக்கு இந்த ஹோமம் பண்ணி தீர்த்த புரோஷனம் பண்ணாலாம் ஒன்றும் ஆகாது. இவர் க்ஷேத்ராண்டம் போகணும், எல்லா க்ஷேத்திரங்களும் போய் அவர் பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கேட்டு வந்தா தான் இவருக்கு அந்த பாவம் நீங்கும் சொல்லி ஸ்ரீபாதர்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த தோஷம் நீங்க தான் எப்படி சொல்றீங்க, நீங்காது அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீபாதராஜர் அவங்களுடைய ஆட்டிடியூட் என்னன்னு புரிஞ்சுட்டு அவர் செய்யறாரு. ஒரு வெள்ளை துணி எடுத்து அதை கருப்பு மயிலை துவைத்து கொண்டு வர சொல்றாரு. அவங்க நல்ல கடுமையான கருப்பு மயிலை துவைத்து கொண்டு வராங்க. அந்த கடுமையான கருப்பு மயில் துவைத்த துணியை நல்லா காய வச்சுட்டு அவர் சொல்றாரு, இப்போ இது தோஷம் ஏற்பட்டு போச்சு இந்த துணிக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த துணியை எடுத்துட்டு நீங்க எல்லா க்ஷேத்திரங்களும் போயிட்டு வாங்க, எங்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க, இந்த துணியை எடுத்துட்டு போங்க, துணியை ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் நீங்க அந்த புண்ணிய நதிகளை நனைச்சு நீங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்தோன்னா அந்த துணி வெள்ளையாகணும், அது உங்களுடைய கடமை. உங்களுக்கு யாகட்ட செலவெல்லாம் நான் கொடுக்க சொல்லி தேவையான பணம் கொடுத்து எல்லாத்தையும் க்ஷேத்திரத்தை போக சொல்லுங்க. ஒரு 7-8 பேர் எல்லாம் இந்த துணியை எடுத்துட்டு ஒவ்வொரு க்ஷேத்திரமா போறாங்க, ஒரு புண்ணிய நதிகள்ல நினைக்கிறாங்க, துவைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அந்த கருப்பு போகவே இல்லை, அப்படியே இருக்கு. அவங்க ஒரு 3 மாசம் இப்படி சுத்தி அடிச்சுட்டு சொல்றாங்க, இல்ல நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், அந்த துணி கலர் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, உடனே அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு தீர்த்தத்தை ஒரு இதுல பஞ்சவாத்திரத்துல தீர்த்தம் எடுத்து மந்திர ஜபம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அந்த வஸ்திரத்து மேலே தெளிக்கிறார், புரோஷனம் பண்றார். பண்ணின உடனே அந்த கருப்பு கலர் நீங்க வெண்மை, பழையபடி வெண்மை கலருக்கு வந்து விட்டார். சொல்றாரு, இப்போ பாத்தீங்களா, தீர்த்த கஷேத்திர யாத்திரை போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும்போது வாஸ்தவம் தான்,
ஆனா அவர் அந்த ராஜாவுக்கு உண்டான தோஷங்கள் இருந்து இப்ப புருவாச்சான்னு கேட்டாரு. பண்டிதர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அவர்களெல்லாம் திரும்பி போயிடறாங்க. இப்போ திருப்பதியில பூஜை நடக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? ஏன்னா சுவாமி உக்கிரமா இருக்காரு. இப்போ அதுக்கு என்ன பண்றாங்க அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.